ஹலோ ட்ரேடர்ஸ், மார்க்கெட்டிங் ஏற்கனவே கிராஷ் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் ஈரான் அந்த வார்னால அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் 1 மந்த்தாகவே இந்த வார்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சேம் டைம் இந்த டைமில் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்க்க முடியாது. அதனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே வர்த்தியான ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே மீன்ஸ் டேரெக்டாக சொல்ல முடியாது, உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரினா நீங்கள் ரேடரில் வைக்கிற மாதிரினா டெஃபினட்டாக வச்சுக்கலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், அதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸாக கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இது ஃபஸ்ட்டு ஸ்டாக் HDFC பேங்க். அண்ட் இந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லதாலும் உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். மீன்ஸ் இந்தியா ப்ரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 ஸ்டாக் தான். அண்ட் சேம் டைம் அண்ட் இந்த ஸ்டாக் இப்போ டெக்னிக்கல்ஸ் கிளியராக பாருங்கள் ட்ரேடர்ஸ். மீன்ஸ் மார்க்கெட் இம்பேக்ட் அண்ட் சேம் டைம் இந்த மீன்ஸ் HDFC பேங்க்லேருந்து இந்த CEO இருக்காங்கள மெயின் அவங்களுமே மீன்ஸ் ரிசைன் பண்ணாங்க. அதனாலுமே இந்த ஸ்டாக்ஸ் செம்மையாக கீழே டவுன் ஆகிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இப்போயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 28% கீழே டவுனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இன்னும் வந்து தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு அரௌண்ட் ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே பார்த்தாலும் ஒரு 22% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அதிகமாக டெக்னிக்கல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஏன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக, அதனால் கிளியராக புரியும். இதே வீக்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரெண்ட் வந்து கிளியராக பார்க்க முடியும். எப்பயுமே கீழே வந்தால் ஒரு ஹை ட்ரெண்டில் நல்லா போயிட்டே இருக்குது. அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனி மீன்ஸ் அதிகமாக சொல்ல தேவையில்ல, நல்ல ஒரு பெட்டரான ஸ்டாக் தான். ஸ்டாக் PE 15 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 13 இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஓரளவுக்கு ஸ்லைடாக, ரொம்ப அதிகம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக ஓவர் வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROE சொல்லவே தேவையில்ல. மீன்ஸ் ROCE பார்க்க தேவையில்ல, ஏன்னா நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது பேங்கிங் செக்டர் ஸ்டாக், அதனால தேவையில்லை. ஏன்னா ROE பாருங்கள் 14% இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட எந்த ஒரு மீன்ஸ் ஸ்டேக்ஸுமே இல்லை. இது பார்க்குறதுக்கு நெகட்டிவாக தெரியும், ஏன்னா நெகட்டிவ் இல்லை, நான் ஃபைனலாக சொல்லும் போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் டெட் ஈக்விட்டியுமே 6 இருக்குது. என்னப்பா இது ரொம்ப அதிகமாக டெட் ஈக்விட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டர் இருக்கிற ஸ்டாக்ஸில் டெட் வந்து இருக்கும். அதனால் இதையுமே டேரெக்டாகவே இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் குவார்டர்லி பேசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 85,000 crore நீங்கள் ரெவன்யூ இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 87 crores இருக்குது. சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே 18,000 crores இருந்துச்சு. இப்போ 20,000 crores இருக்குது. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் ரெவன்யூவாக இருக்கட்டும் அண்ட் சேம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஜம்ப் மீன்ஸ் ரெண்டுமே வந்து ஜம்பாக இருக்குது. நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே சொல்ல தேவையில்ல. 1,70,000 crores, 2,83,000, 3,36,000, 3,48,000 crores ரெவன்யூ எவ்ரி இயர் இங்கே கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 46,000, 65, 73, இப்போ 77,000 crores ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி எவ்ரி இயர் க்ரோ ஆகிறது கிளியராக பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்ட் செக்ஷன்ஸில் இதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் பப்ளிக் கிட்ட 15% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி இருக்க 85% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரமோட்டர் கிட்ட வந்து இங்கே ஸ்டேக்ஸ் இல்லைனாலும் பட் FIS DIS பாருங்கள், அவங்க கிட்டே ஆல்மோஸ்ட் வந்து 47% ஸ்டேக், 37% ஸ்டேக், ஆல்மோஸ்ட் இவங்க கிட்டே எல்லாமே இருக்குது. அதனால் இதுவுமே சொல்லத்தவளை புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட தான் இந்த ஸ்டாக்ஸுமே இருக்குது. ஐ ஹோப் கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அண்ட் சேம் டைம் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் 15.33% இங்கே ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது பப்ளிக் கிட்ட இங்கே டிக்ளைன் ஆகி 15.11% தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேக்ஸ் இங்கே வந்து FIS இல்லை DIS வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தேவையில்லை. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே மணியும் மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இந்த பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அது ஃபுல் டீட்டெயிலாகவே எல்லாத்தையுமே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மீன்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே 1 மந்த்துக்கு 300 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அதே போல் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணுறவங்க இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட் 1 இயர்ஸு 3,000 தான் சேல் பண்ணுறீங்க. நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுவோம். ஒரு ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே SL வைக்கணும், எங்கே மீன்ஸ் டார்கெட்டை புக் பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். அண்ட் உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்குன்னு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தான் இருக்கும்.
வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் இது கேம்ஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மில் கேம்ஸ்ன்னு சொல்லலாம். அதே ஃபுல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்னு சொல்ல தேவையில்ல, ஒரு நல்ல பெட்டரான வின்ஸு நல்ல வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே கிளியராகவே பார்க்க முடியும். ஜஸ்ட் செகண்டாக நான் ஃபஸ்ட்டு ஒன் டேல இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது இப்போயுமே நியர் அபவுட் வந்து ஒரு 41% கீழே டவுனில் ட்ரேட் இருக்குது. அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்குமே இங்கே கீழே தான் வந்து ட்ரேட் இருக்குது. ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து இதுன்னு ஒரு 25% மீன்ஸ் ரவுண்ட் ஃபிகராக ஒரு 25% கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே மார்க்கெட் கேப் 15,000 crores. ஓகே, இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஏன்னா இருந்தாலும் ட்ரேடர்ஸ் நல்லா கவனிங்க, இது ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே ஏன்னா இவங்க பண்ணுற பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்காங்கல்ல, இவங்க தான் அந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டையும் ஈடு தான் இருக்காங்க. மீன்ஸ் நான் இதுக்கு மில்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதான் அதிகம் எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீன்ஸ் நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். குவார்டர்லி ரிசல்ட் மீன்ஸ் லாஸ்ட் இயர் நீங்கள் செப்டம்பர் குவார்ட்டரில் 348 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 367 crores இருக்குது. மீன் குவார்டர் நீங்கள் சேல்ஸ் வந்து ஜம்ப் ஆனால் கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி 118 crores இருந்துச்சு, இப்போ 122 crores இருக்குது. இங்கேயுமே ஜம்ப் ஆகிருக்கு, கிளியராக நம்பர்ஸில் விசிபிள் ஆகுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் மார்ச் 2025ல் 1,334 crores இருந்துச்சு, இப்போ 1,392 crores இருக்குது ரெவென்யூ, சேல்ஸு. அண்ட் சேம் டைம் 441 crores நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 444 crores இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. இதுவுமே இயர் ஆன் இயர் வந்து ஜம்ப் ஆன கிளியராக பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்ட 33% தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் 75% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, 75 இல்லை, ஓகே 75 மீன்ஸ் 70+% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் கிளியரிட்டி தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மீன்ஸ் கிளியரிட்டி தான் இருக்குது, கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள் ட்ரேடர்ஸ். ப்ரீவியஸ் டைமில் இங்கே எங்கே லோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே சேம் டைமில் தான் இப்போ கண்டினியூ ஆகுது இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. அது கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் நான் உங்களுக்கு சேட் போட்டு காமிப்பேன், அது கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் செகண்டாக இங்கேருந்து பண்ணிச்சேன், சேம் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் வந்துச்சு, இங்கேயுமே செகண்ட் டைம், தேர்ட் டைம் இதே லெவலில் தான் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இங்கேயுமே ஒரு அப் சைடில் ரேலி போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரினா ஸ்விங் ட்ரேடிங்காக பார்க்காதீங்க ட்ரேடர்ஸ், ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் அது ஸ்விங் ட்ரேடிங்க்கு அந்த அளவுக்கு கரெக்ட் இல்லை. அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் இங்கே ஸ்டாக் சொல்லிட்டு இருக்கேன். ஐ ஹோப் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் விக்ஸான் டெக்னாலஜிஸ். அண்ட் இந்த ஸ்டாக்கை வந்து பேரை கேட்டவுடனே எப்பா ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் எப்பயுமே இதையும் சொல்லிக்கிறேன் ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு ஸ்டாக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. அந்த ஸ்டாக்கு அது வேல்யூவேஷன்ஸில் இருக்கா, நல்ல பெட்டராக இருக்கா வேல்யூவில், அதை தான் நல்லா கிளியராக பார்க்கணும். மீன்ஸ் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ஸ்டாக்கு ப்ரைஸை வந்து இங்கே பார்க்கக்கூடாது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் பெஸ்ட்டான வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுனில் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு ரவுண்ட் ஃபிகர் 50% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மீன்ஸ் இது செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைமில். அதே 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இங்கே கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதை கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ்னு கால்குலேஷன் பண்ணாலும் ஒரு 38% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் படி 58,000 crores இருக்குது. இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான். மிட் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே இவங்க பண்ணுற பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்குல்ல, அதில் இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஸ்டாக் பி 41ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 37 தான் இருக்குது. மீன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா இல்லை அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டுறாங்க. ROC 40% இருக்குது, ROE 32% இருக்குது. சொல்லவே தேவையில்ல, ரெண்டுமே வந்து ஆவரேஜ் சொல்லுவாங்கள்ல, அதை விட இங்கே அபோவ் ஆவரேஜில் இருக்கிறத கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட 28% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே பிளேஸ் பண்ணதில்லை, இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா 0.34 தான் இருக்குது. மீன்ஸ் இது வந்து டெட்டு வந்து ஓரளவுக்கு மீன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லை, ஓரளவுக்கு ஸ்லைடாக வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் பார்க்க முடியுது. அண்ட் குவார்டர்லி பேசிஸில் லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் 10,400 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 10,600 crores இங்கே சேல்ஸ் இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்டர் சேல்ஸ் வந்து இங்கே ஜம்ப் ஆகணும் கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே 216 crores இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 321 crores இருக்குது. இங்கேயுமே குவார்டர் ஆன் குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஜம்ப் ஆகிருக்கு, ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்ச் 2024 38,000 crores இருந்துச்சு, இப்போ 48,000 crores இருக்குது. இதுவுமே மீன்ஸ் இயர் ஆன் இயர் பேஸில் இங்கே ஜம்ப் இருக்குது. அதே மாதிரி 1,232 crores இருந்துச்சு, இங்கே வந்து 1,811 crores இருக்குது. இங்கேயுமே ஆல்மோஸ்ட் இங்கே ஜம்ப் ஆன கிளியராக நம்பர்ஸில் பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில்
பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 23% தான் இருக்குது. மீதி இருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து 75% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கேயுமே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்கும். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து இது டெக்னிக்கல்ஸும் நல்லா கிளியராக பாருங்கள் ட்ரேடர்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக பாருங்கள். இந்த சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மீன்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுது. அது கிளியராக இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்துச்சு, அண்ட் செகண்ட் டைம் பவுன்ஸ் பேக் ஆச்சு, தேர்ட் டைமுமே இதே லெவலில் தான் கிரியேட் இருக்குது. அதனால் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்ஸாக இதுவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக அக்யூமுலேட் பண்ணுறோம்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஒருவேளை ஸ்டாக்ஸ் இங்கேருந்து இன்னமும் கீழே விழாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒருவேளை இங்கேருந்து ஸ்டாக்ஸ் இன்னமுமே கரெக்டாக இன்னுமே ஒருவேளை கீழே விழுந்தாலும் இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டில் நல்ல வெல் பிராண்டடாக அதுவும் வேல்யூவேஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸு. அதுவும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மீன்ஸ் அந்த பேர் போன கம்பெனின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்டாக்ஸு. அதாவது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் கீழே விழுந்துட்டே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெஃபினட்டாக வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். மீன்ஸ் ரேடாரில் வந்து உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், அண்ட் இந்த மார்க்கெட்டில் இப்போ கரெக்ட் ஆகிட்டு இருக்குல்ல, மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம், இந்த டைமில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஸ்டாக் பார்க்குற மாதிரினா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கணும் அது எல்லாத்தையுமே நான் இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது, அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனல் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 பெஸ்ட்டான லாங் டைம் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் எந்த லாங் டைம் ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், டீட்டெயில் அனலைசிஸ் வேணும், அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பை பாய்.